3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? பாஸ், ஈஸியான கேள்வி, சால்வ் பண்ணிடலாமா? கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாள்ல முடிப்பாங்களாம், அல்லது 4 பெண்கள் ஒரு வேலையை ஒரு நாள்ல முடிப்பாங்களாம், அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாள்ல முடிப்பாங்களாம். இந்த ஒரு வேலை என்னன்றத நம்மள்ட்ட கொடுக்கல, ஏதோ ஒரு வேலை இருக்குங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. அப்போ ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பெண் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சிறுவன் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 1/3 ஒர்க்கு முடிப்பார், 1/3 வேலையை முடிப்பார். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 4/1 வேலையை முடிப்பார். ஒரு சிறுவர் ஒரு நாளைக்கு 12/1 வேலையை முடிப்பார். சார் புரியலையேன்னு சொன்னா, ஒரு மரக்கட்டை இருக்கு, இது ஒரு வேலைன்னு வச்சுக்கோ. என்ன வேலை? இந்த மரக்கட்டையை துண்டு துண்டா வெட்டணும். இந்த மரக்கட்டையை வெட்டுறதுக்காக 3 ஆண்கள் வர்றாங்க. இந்த 3 ஆண்களும் இந்த மரக்கட்டையை, அதாவது இந்த ஒரு வேலையை 3 பாகமா பிரிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் வெட்டிக்கிறேன், இது வரைக்கும் நான் வெட்டிக்கிறேன், இது வரைக்கும் நான் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க. அப்போ ஒரு வேலையை 3 பாகமா பிரிக்கிறாங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆண் என்ன வேலை செஞ்சிருப்பாரு? 3 பாகம் இருக்கு, அதுல ஒரு பாகத்தை மட்டும்தான் வெட்டி இருப்பாரு. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 1/3 வேலையை செய்து முடிப்பார். இதே போலதான் பெண்களுக்கும், இதே போலதான் சிறுவர்களுக்கும். அப்போ 1/3, 1/4, 1/12 எப்படி வந்துச்சுன்ட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஒரு வேலை இருக்கு, அந்த மரத்தை வெட்டுற வேலை இருக்குன்னே நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் வெட்ட போறாங்களாம். அப்படி வெட்டுனா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதாங்க கேள்வி. சால்வ் பண்ணிடுவோமா? ஒரு ஆண் 1/3 ஒர்க்கு பார்ப்பாரா? ஒரு பெண் 1/4 ஒர்க்கு பார்ப்பாங்களா? ஒரு சிறுவர் 1/12 ஒர்க்கு பார்ப்பாரா? இங்க 5 சிறுவர்கள் கொடுத்துருக்கனால 5 × 1/12 எடுத்துக்கிறோம். இது 5/12 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ல கிடைக்க ஒட்டியும் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 3, 4, 12 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போ கீழே 12ன்னு போட்டுட்டு மேலே 4 போடுவோம், இங்கே 3 போடுவோம். 4 + 3 + 5 = 12/12. 12 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்னு கிடைச்சிரும். அப்போ இந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் தான் எடுத்துக்குவாங்க. யாரு? ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த வேலையை முடிக்க ஒரே நாள் தான் எடுத்துக்குவாங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஒரு நாள். பாஸ், இப்போ உங்களுக்கான கேள்வி. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோற்றுவன் மாதவ் போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.